செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் அருகே உள்ள கடற்கரையில் மர்ம பொருள் ஒன்று கரை ஒதுங்கி இருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கரை ஒதுங்கிய மர்ம பொருள் குறித்து கடலோர போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம். ராகுல், அந்த மர்ம பொருள் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் அருகே நகரிய குடியிருப்பு உள்ளது. குடியிருப்பின் கடலோரத்தில் மர்ம பொருள் ஒன்று ஒதுங்கி உள்ளதாக கல்பாக்கம் போலீசாருக்கு தகவல் வந்த பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற கடலோர காவல்துறையினர், கல்பாக்கம் போலீசார், துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் என 10க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மர்ம பொருள் ஆய்வு செய்து, இது மீனவர் பயன்படுத்தும் கருவியா அல்லது வேறு ஏதேனும் பொருளா என்பது குறித்து இப்பொருளை ஆய்வு செய்த பின்னரே தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதேபோன்று கோவளம் கடற்கரை அருகே மர்ம பொருள் ஒதுங்கியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது கல்பாக்கம் அருகே கடற்கரையில் கிடைக்கப்பெற்ற பொருளானது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பொருள் கடலின் காலநிலையை அறிய பயன்படுத்தும் ரேடாருக்கான சிலிண்டர் என அறியப்பட்டுள்ளது. இது இந்த டிட்வா புயலால் இந்த பொருள் கரை ஒதுங்கி இருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகுல். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் அருகே உள்ள கடற்கரையில் மர்ம பொருள் ஒன்று கரை ஒதுங்கி இருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கரை ஒதுங்கிய மர்ம பொருள் குறித்து கடலோர போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம். ராகுல், அந்த மர்ம பொருள் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் அருகே நகரிய குடியிருப்பு உள்ளது. குடியிருப்பின் கடலோரத்தில் மர்ம பொருள் ஒன்று ஒதுங்கி உள்ளதாக கல்பாக்கம் போலீசாருக்கு தகவல் வந்த பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற கடலோர காவல்துறையினர், கல்பாக்கம் போலீசார், துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் என 10க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மர்ம பொருள் ஆய்வு செய்து, இது மீனவர் பயன்படுத்தும் கருவியா அல்லது வேறு ஏதேனும் பொருளா என்பது குறித்து இப்பொருளை ஆய்வு செய்த பின்னரே தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதேபோன்று கோவளம் கடற்கரை அருகே மர்ம பொருள் ஒதுங்கியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது கல்பாக்கம் அருகே கடற்கரையில் கிடைக்கப்பெற்ற பொருளானது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பொருள் கடலின் காலநிலையை அறிய பயன்படுத்தும் ரேடாருக்கான சிலிண்டர் என அறியப்பட்டுள்ளது. இது இந்த டிட்வா புயலால் இந்த பொருள் கரை ஒதுங்கி இருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகுல்.